ஹை ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டர்டே நம்ம வந்து பைத்தானோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தோம். பைத்தானா என்ன, அது நம்ம படிக்கிறது மூலிமா என்ன நம்ம ஃபியூச்சர் ஸ்கோப் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு பைத்தானை நம்ம ரன் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஐ மீன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஆஃபீஸ் இருக்கோம்னா அந்த ஆஃபீஸ் செட்டப் வந்து நம்ம ஒரு என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். அங்கே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் பைத்தானை நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் வேணும். அதை நம்ம பைத்தான் ஐடிஎல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய கூகுள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு கூகுளில் பைத்தான் ஐடிஎல்னு சர்ச் பண்ணுங்கள், ஆர் python.orgன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் லிங்க் உங்களுக்கு ஷோ ஆகும். பைத்தான் ஐடிஎல்னா இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம ஒரு பிகினர் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை தான் பைத்தான் ஐடிஎல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் விண்டோ நம்மளுக்கு ஷோ ஆகும். ஒன்று வந்து ஷெல் விண்டோ, ஐ மீன் அதில் வந்து நம்மளுக்கு நம்ம ரன் பண்ணுற அவுட்புட்டை நம்மளுக்கு ஷோ பண்ணோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து எடிட்டர் விண்டோன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த பேஜுக்குள்ள வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பைத்தான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் பைத்தான் சொல்லிட்டு 3.0 ஒரு வெர்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் போட்டு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்ச் பாரில் ஐடிஎல்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே உங்களுக்கு ஷோ. ஓகேவா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதான் ஷெல் விண்டோ உங்களுக்கு ஷோ ஆகுதுங்களா? இந்த ஷெல் விண்டோவில் தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் எல்லாமே ஷோ ஆகும். ஓகே, இப்போது இந்த ஐடிஎல்லில் நம்ம எப்படி வந்து கோடிங் பண்ணுறது? ஓகேவா? நம்ம டைரெக்டாக நம்ம அதில் கோட் பண்ண முடியும். நமக்கு 1+2 போட்டு நான் கிளிக் பண்ணால் 3 வருதா? ஓகே, பட் இந்த இடத்துல நம்ம கோட் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்காது. நம்ம எடிட்டிங்க்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு தான் எடிட்டர் விண்டோ நம்மளுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபைலில் நியூ ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகணும். இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அன்டைட்டில் இருக்குது, நம்ம வந்து அந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டார்டிங்கு. ஓகே, நம்மளுக்கு practice.py தான் ஒரு எக்ஸ்டென்ஷன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபைல் ஃபார் இமேஜஸ்னால் ஜேபிஜி, அது ஆடியோ ஃபைல்லாம் MP3 அந்த மாதிரி பைத்தனோட ஃபைல் வந்து .pyன்னு தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு சிம்பிளாக ஒரு கோட் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் ஓகே, நம்ம இங்கே ரன் பட்டன் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ரன் ஆகும். அப்படின்னா நீங்கள் F5 கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு ரன் ஆகும். ஓகேவா? சோர்ஸ் மஸ்ட் பி சேவ்டு. ஓகே டு சேவ். இந்த பாப்அப் விண்டோ வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு டைம் நம்ம ரன் பண்ணும்போது ஷோ ஆகும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைம் ரன் பண்ணும்போது அந்த ஃபைலில் இருக்கிற கோடிங்ஸு அப்பப்போ நம்மளுக்கு சேவ் ஆகிறதுக்காக இந்த பாப்அப் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகிங்களா? யா, ஃபஸ்ட்டு உங்களுடைய கம்ப்யூட்டர் டிவைஸில் நீங்கள் இந்த ஐடியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன் ஃபியூச்சரில் நம்ம கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்டாக நம்ம பண்ணும்போது விஷுவல் ஸ்டுடியோ இல்லை பைச்சாம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.